இப்போ இருக்கக்கூடிய சூழலில் நமக்கு நிலங்கள் நாம் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால், வீடு கட்டுறோம் அப்படின்னு சொன்னால், வீடு வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால், அக்கம் பக்கம் சுற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கணும். கோயில் கோபுரத்தினுடைய நிழல் நம்ம வீட்டு மேலே படக்கூடாது. நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் தொலைவிலேயே இறைச்சி கடை இருக்கக்கூடாது. நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கக்கூடாது. வீட்டுக்கு முன்னாடியே வெட்ட வெளி இருக்கக்கூடாது. வீட்டுக்கு முன்னாடியே அடர்ந்த காடு இருக்கக்கூடாது. உலர்ந்த மரங்கள் இருக்கக்கூடாது. இப்படிலாம் நிறைய இருக்குது. முள்ளு செடிகள் இருக்கக்கூடாது. இப்படிலாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதற்குரிய ஜீவராசிகள் அங்கே வசிக்கத்தான் செய்யும். அப்படி இருக்கும்போது நாம் அங்கே குடி போகும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜீவராசிகள் ஏதோ ஒரு டக்குன்னு ஒரு வெளிச்சம் இருக்கும்போது நம்ம வீட்டில் அங்கே அந்த ஜீவராசிகள் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பூரா வீட்டுக்குள்ளே வந்துடும். சிறு பாம்பு வீட்டுக்குள்ளே வரும். ஒரு சில வீட்டில் பாம்புகளே வந்துடும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா? இப்படி நம்ம வீட்டுக்குள்ளே சில ஜீவராசிகள் வருது அப்படின்னும் போது அந்த ஜீவராசிகள் நம்ம வீட்டுக்குள்ளே வருவதனுடைய பலன்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால், அந்த பலன்கள் தெரிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்டில் சில மாற்றங்கள் நாம் எடுத்துகிட்டு வரணும். மாற்றங்கள் அப்படின்னும் போது நம்மளுடைய வாழ்க்கை முறையாகட்டும், நம்மளுடைய பேசக்கூடிய விதமாகட்டும், நம்மளுடைய செயல்பாடுகளாகட்டும், இதெல்லாம் நம்ம மாற்றங்கள் கொண்டு வரணும். அதையும் கடந்து எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று வீட்டுக்குள்ளே வந்துடுது இல்லையா, செல்லப்பிராணிகள் இறந்து போகுது அப்படின்னும்போது நம்ம வீட்டில் கடல் நீர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது பீச், அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த கடல் நீரை வீடு முழுக்க தெளித்தா நம்ம வீட்டுக்குள்ளே இந்த ஜீவராசிகள் இதெல்லாம் வராது அவ்வளவா.